ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். மனதுக்கு மட்டும் பயந்து விடு, மானத்தை உடலில் கலந்து விடு. மனதுக்கு மட்டும் பயந்து விடு, மானத்தை உடலில் கலந்து விடு. இருக்கின்ற வரையில் வாழ்ந்து விடு, இரண்டினில் ஒன்று பார்த்து விடு. இரண்டினில் ஒன்று பார்த்து விடு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே. தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே. தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே. ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. ஆஹா சிம்ம செவ்வாய் பயிற்சி கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன பலன்களை கொடுக்க போகின்றார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இவர் விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 25ஆம் தேதி, ஆங்கில தேதிக்கு 8/6/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை சமயம் 9:23 அளவில் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசியில் பிரவேசிக்கிறார். இந்த பிரவேசமானது மகம் 1ஆம் பாதத்தில் என்றி காட்டுகிறார். இப்படி ஏற்படுகின்ற காரணத்தினால கடகராசியில் பிறந்த உங்களுக்கு மொத்தத்தில் கடகலக்கணமோ கடகராசியோ நீங்கள் எதுவானாலும் இந்த செவ்வாய் முழுக்க முழுக்க யோகாதியான கிரகம், யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், கடகத்திற்கு திரிகோணாதிபதியாக வரக்கூடிய 5ஆம் வீடும், கடகத்திற்கு கேந்திரஸ்தானமாக வரக்கூடிய 10ஆம் வீடாகிய மேஷ வீடும். ஆக ஒரு திரிகோணஸ்தானம் விருச்சிகம், இன்னொரு கேந்திரஸ்தானம் மேஷம். ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு திரிகோணத்திற்கும் ஒரே கிரகம் அதிபதியாக வந்து அந்த கேந்திரத்துக்கு அவர் சுபக்கிரகமாக இருந்துவிடக்கூடாது. அப்படி அசுபக்கிரக வரிசையில் பாபக்கிரகமாக வரக்கின்ற அந்த சேர்க்கை அந்த மாதிரி இருக்கணும். அது ரெண்டும் ஒரே கிரகமாக அமையப்பெறுவது இந்த கடக லக்கணத்துக்கு மட்டும்தான். கடக லக்கணம் கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் இப்படி இருக்கும். ஆக கடக ராசியில் என்னவோ அவர் நீசமாகி விடுகிறார். அதே சமயம் அவர் அந்த வீட்டுக்கு முழுக்க முழுக்க யோகாதிபதி கிரகமாக வருகிறார். இதில் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நீசம் அடைந்த பொழுது அந்த செவ்வாய்க்கு சந்திர கேந்திரத்தில், அந்த செவ்வாய்க்கு கேந்திரத்தில் சந்திரன் வரும் பொழுதெல்லாம் இந்த செவ்வாய் நீசபங்கம் ஆயிடுவார். இது போக அவர் ஏற்கனவே வக்கரித்து மிதுனத்துக்கு போய் திரும்ப கடகத்துக்கு வந்திருக்கிறார். வக்கர நிலையில் அடையும் பொழுது சால பலத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். ஏனென்றால் தன்னிலை மாறி முழுமையான யோக பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையிலே கடகராசிக்காரங்களுக்கு அமைவார். இதெல்லாம் தாண்டி கடகராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே அட்டமத்து சனி ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அது அந்த சனி இன்னும் விலகலை. அவர் மீனத்துக்கு போகிறது அடுத்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் அவர் போகிறார். அது வரைக்கும் அவர் கும்பத்தில் தான் இருக்கிறார். இந்த கும்பத்தில் வந்ததுலேருந்தே கடகராசிக்காரங்களுக்கு பொதுவாக எடுத்த காரியங்கள்லாம் ஒன்று ஒத்து வர மாட்டேக்கு. ஒன்று ஒத்து வந்துச்சுன்னா கை மேலே பலன் கிடைக்க மாட்டேக்கு, பணம் கிடைக்க மாட்டேக்கு, பலன் கிடைக்க மாட்டேக்கு. இல்லைங்கில் ஒத்து வராமலே போய்விடுது. இந்த மாதிரி தான் கடகராசிக்காரங்களுக்கு அந்த அட்டமத்து சனி வந்ததுலேருந்து அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் அவங்களுக்கு விடிவு காலம் பிறக்கலை அப்படிங்கிறது போல தான் இருக்குது. இதுக்கு இடையில் 11ஆம் இடத்துல குரு இருந்தார். அப்போ கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிட்டாங்க, அவ்வளோதான். அப்படி ஒன்றும் பெருசாக ஒன்றும் அவர் அள்ளி கொடுத்துடலை. இதுக்கிடையில் பாக்கியத்தில் ராகு இருந்தார், 9ஆம் இடத்துல ராகு இருந்தார். இந்த ராகுவும் பயிற்சி அடைந்து 8ஆம் வீடாகிய கும்பத்தில் சனியோட மெர்ச் ஆயிட்டார். இந்த 2 பேரும் ஒன்று கூடி 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க.
ஐயா ஒரு கிரகம் 8ல் இருந்தாலே தாங்க முடியாது, 2 பேர் சேர்ந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா எப்படியா பிழைக்கிறது அப்படிங்கிறது போல் கடகராசிக்காரங்களுக்கு இருட்டில் இருக்கிறது போல இருக்கு. இந்த இருட்டில் இருந்தால் எப்படி இருக்கும், என் பாதையே தெரியாது, நடு காட்டுக்குள்ளே நள்ளிரவு இதில் எப்படியாவது ரோட்டை பிடிச்சி போகணும்னா எப்படி இப்படி போகிறது, எந்த பக்கம் போனால் ரோடு வருங்கிறது தெரியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் கடகராசிக்காரங்க தட்டழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஆல்ரெடி குரு பகவான் ராகு பெயர்ச்சி அடைந்த ஒரு 15 நாள் கழித்து குரு பகவான் பெயர்ச்சியாகி 12க்கு வந்தார். பொதுவாக அவர் 11ஆம் இடத்துல இருக்கிறத விட 12ஆம் இடத்துக்கு வந்த பொழுது அந்த அவருடைய 9ஆம் பார்வையாக 8ல் மறைஞ்சிருக்கிற இந்த சனியையும் ராகுவை அந்த குரு பார்வையிடுகிறார். இந்த பார்வையிடுகின்ற பலனைத்தான் ஒளி பிறந்து விட்டது, விடிந்து விட்டது. விடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் மரத்தில் கொஞ்சம் மேடான ஏரில் ஏறி எந்த பக்கம் பாதை தெரியுதுன்னா அது பார்த்துக்கிடலாம் இல்லையா, அதுபோல் ஒரு வெளிச்சம் கிடைத்து விட்டது. இந்த வெளிச்சம் கிடைத்த போதுதான் கடகத்திலே இருந்து வரக்கூடிய அந்த நீசம் பெற்ற செவ்வாய், யோகாதிபதி செவ்வாயானவர் ஜூன் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அவர் சிம்மத்தில் சேர்றார். ஏற்கனவே அங்கே ஒருத்தர் இருக்கார், இந்த கேதுங்கிற கிரகம் அங்கே இருக்கிறார். அவர் நிழல் கிரகம்தான், அவனை செவந்தவர் தான். சிம்மம் என்பது மலை நெருப்பு சம்பந்தப்பட்ட இடம். அந்த இடத்துல கேது நெளிஞ்சு ஆடிக்கிட்டு இருக்கிறார். இதுக்கு இடையில் இந்த செவ்வாயும் சேர்ந்துக்கிட்டார். இப்போ 2ஆம் இடத்துல உருவம் உள்ள சிகப்பு செவ்வாயும் உருவமற்ற சிகப்பு கேதுவும் இருக்கிறாங்க. இந்த செவ்வாய் 2ஆம் இடத்துல கேதுவோடு இணைந்த பலனைத்தான் நாம் பார்க்க போகிறோம். இவங்களுக்கு நேர் எதிரில் தான் உருவம் இல்லாத கருப்பு நிற ராகுவும் இன்னொன்று கரிய நிறத்தில் இருக்கக்கூடிய சனியும், உருவம் உள்ள சனியும் 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அதாவது செவ்வாய்க்கும் கேதுவுக்கும் நேர் 7ஆம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கிறாங்க. இப்போ இந்த சனி ராகு 8ஆம் இடத்துல இருந்து இருட்டை கொடுத்து வந்த அந்த 2 பேருக்கும் ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கிட்டாரு குரு பகவான். அதனால் இவங்க கடகராசியிலே பிறந்து தட்டழிந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு எந்த பக்கம் போனால் வெற்றி கிடைக்கும் என தெரியாமல் விழித்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு டார்ச் லைட்டு, ஒரு நல்ல பிரகாசமான டார்ச் லைட்டு கையில் கிடைச்சது போல குரு வெளிச்சம் காட்டிட்டாரு. சரி, இங்கேருந்து அவ்வளவு தூரத்துக்கு போகணுமே ரோட்டுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன வாகனம் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிறது போல நீசம் பெற்ற செவ்வாய் விலகி அவர் சிம்மத்துக்கு சேர்ந்துட்டார். ஆக 2ஆம் இடத்து செவ்வாய் கேதுவோட சேர்ந்தாலும் கூட பலத்தோடு அங்கே சேர்றார். இதன் காரணமாக இந்த செவ்வாய்க்கும் கேதுவுக்கும் 11ஆம் இடத்துல குரு இருக்கிறார். இந்த செவ்வாய்க்கும் கேதுவுக்கும் நேர் 7ஆம் இடத்துல சனியும் ராகுவும் ஒளியுடன் கூடியதாக இருக்கிறாங்க. அப்போ இருட்டுக்குள்ளே இருந்தவர்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருந்து கொண்டிருந்த உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கின்றது. அதே போல பயணத்திற்குரிய வாகனமும் கிடைத்து விட்டது. ஆக மட்டற்ற மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த மாதிரி தான் இந்த சிம்ம செவ்வாய் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க வந்திருக்கின்றார். ராசிக்கு 2ஆம் இடத்துல அந்த செவ்வாய் இருக்கின்ற முரட்டு கிரகம் என்றாலும் கூட, அசுப கிரக வரிசையிலே வந்தாலும் கூட, இந்த கடகராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அவர் நல்லவர். இல்லை ஊரில் சில பேர் சொல்லுவாங்க, அவர் ரொம்ப யோக்கியம் இல்லையா, மோசமான ஆளியா அப்படிம்பாங்க. 1000 பேர் சொல்லுவாங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு 10 பேரோ ஒரு 100 பேரோ அவர் தங்கமான ஆளியா அப்படிம்பாங்க. அத்தனை பேருக்கும் அவர் எதிரியாக இருக்கக்கூடியவர். இந்த பக்கத்தில் ஒரு 1000 பேருக்கு அவர் யோகாதிபதியாக இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார். ஆக ஒருத்தன் எல்லோருக்கும் நல்லவனாக முடியாது. பாதி பேருக்கு கெட்டவனாகத்தான் இருக்க முடியும், பாதி பேருக்கு நல்லவனாகத்தான் இருக்கும். இங்கே செவ்வாய் கெட்டவனுக்கு கெட்டவனாகவும் நல்லவனுக்கு நல்லவனாகவும் இருக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பிலே 2ஆம் இடத்துல சேர்ந்திருக்கின்றார். கூடவே கேதுவும் சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால ஒட்டிக்கு ரெட்டிப்பு பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த செவ்வாயாகிய படை தளபதி உங்களுக்கு 2ஆம் இடத்துல சேர்ந்திருக்கார். இதன் மூலமாக குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பம் சிக்கல்களுக்கு
விடை தீர்மானம் கொடுக்கக்கூடிய வகையில் செவ்வாய் வந்து சேர்ந்திருக்கிறார். வீடு கொடுத்த சூரியனும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறார். லாபத்தில் தான் போயிருக்கார். பகையாக போயிருந்தால் லாபத்தில் இருக்கார். ஆகையினாலே குடும்பத்தில் இருந்து வந்த பிணக்குகள் விலகும். குடும்பத்தில் தடைபட்டு போயிருந்த நல்ல காரியங்கள் நடந்தேற வருவதற்கு உண்டான சந்தர்ப்பங்கள் கிடைத்து விட்டது. உங்கள் மேலே பழியை சுமத்திட்டு அந்த சுபகாரியத்தை வேண்டான்ட்டு போனவங்கள்லாம் திரும்ப மறுபடியும் ஃபோன் போட்டு கேட்பாங்க, சார் தெரியாமல் பேசிட்டோம், அது தப்பான தகவல்ங்கிறது இப்போ தான் தெரிஞ்சது, நாங்கள் உங்கள் பையனுக்கு பொண்ணு கொடுக்குறோம், இந்த மாதிரியான ஒரு தகவல் வந்து சேரும். சில பேருக்கு வியாபாரத்திலிருந்து நழுவிட்டு போயிருப்பாங்க. இவர் பேச்சு சரியில்லை அப்படின்ட்டு அவங்க மேலே பழியை சுமத்திட்டு கூட போயிருப்பாங்க. போன தடவை இந்த மாதிரி சரக்கு அனுப்பிச்சிட்டிங்க, நல்லா இல்லை, செய்யலை, இனி உங்கள் கான்ட்ராக்ட் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் பாயா அப்படின்ட்டு போயிருப்பாங்க. போயிட்டு கொஞ்ச நாள் இந்த செவ்வாய் பயிற்சி ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபோன் வரும், வேறு நம்பர்லேருந்து வரும். சாரி சார், உங்களுடைய சரக்கு நீங்கள் அனுப்பிச்ச சரக்கு கிடையாது, வேறு சரக்கைத்தான் இங்கே கம்பெனியில் இருந்திருக்கு, அது நான் கவனிக்காமல் சொல்லிட்டேன் சார், திரும்ப உங்களுடைய கான்டாக்ட் வேணும், மறுபடி உங்கள் சரக்கு எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதாக அந்த செய்தி, நல்ல செய்திகள் கிடைக்கும். இந்த மாதிரி ஆக குடும்பத்திலும் சரி, தொழில் வியாபாரம் உத்தியோகத்திலும் சரி, உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் உங்கள் மேலே குற்றம் சுமத்திக்கிட்டே வந்த மேலதிகாரி அவங்க யார் செஞ்சாங்க அப்படிங்கிறது இப்போ தற்செயலாக இந்த செவ்வாய் பயிற்சிக்கு பிறகு தெரிஞ்சிருக்கும். உங்கள் மேலேயே குறியாக இருந்தவர் இப்போ புரிஞ்சுக்கிட்டார், இல்லை உங்கள் பக்கத்து சீட்டில் உள்ளவருக்கு தான் அந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கிறாரு, உங்கள் மேலே கிடையாதுங்கிறது தெரிய வரும் பொழுது உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும், உங்களுக்கு தேவையான அனைத்து சலுகைகளையும் அவர் கூப்பிட்டு கொடுப்பார். அந்த மாதிரியான ஒரு பலன்கள் இந்த சிம்ம செவ்வாய் பெயர்ச்சி வந்து கடகராசியிலே பிறந்த உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டை ஏற்கனவே போட்டு நிறைய பேர் பிச்சுக்கிட்டு போயிருப்பாங்க. அதாவது சில பேர் டைவர்ஸு போட்டிருப்பாங்க, சில பேருக்கு டைவர்ஸே கிடைச்சிருக்கும். இந்த டைவர்ஸு கிடைச்சவங்க கூட திரும்ப மறுபடியும் உங்கள்கிட்ட வந்து இதை டைவர்ஸை வந்து வாபஸ் வாங்கிடுவோமா அப்படிங்கிறது, இந்த மாதிரியெல்லாம் சில செய்திகள்லாம் வரக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது வேறெங்கேயோ தப்பு நடந்ததை உங்கள் மேலே பழியை தூக்கி போட்டுட்டு கடைசியில் எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக உங்களை அமுக்குனாங்க, இப்போ தான் தெரிய வருது உங்கள் மேலே எதுவும் இல்லை அப்படிங்கிறது. ஆக இருட்டுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னே தெரியலை. நீங்கள் வந்து தனிக்காட்டு ராஜாவாக நடக்கட்டும் பார்த்துருவோம் ஒரு கை அப்படின்னு தான் இருந்தீங்க. கடகராசிக்காரங்க பொதுவாக கடைசி மூச்சுள்ள வரைக்கும் தன்னம்பிக்கை இழக்காதவர்கள் தான் கடகராசி, கடகலக்கணத்தில் பிறந்தவர்கள். ஆக இந்த கடகலக்கணத்திலே பிறந்தவர்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல நமக்கு கண்டிப்பாக தப்பிச்சிருவோம், மாற்றம் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை கடைசி மூச்சு உள்ள வரைக்கும் உண்டு. அது சந்திரனுடைய கதையை பற்றி பேசும்போது அது தனியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த சந்திரன் தான் அந்த கடகலக்கணம் கடகராசிக்கு அதிபதி. அவருடைய நம்பிக்கை மூலமாகத்தான் கடைசியில் ஈசன் மூலமாக வரத்தை பெற்றார். இந்த தேய்ஞ்சு போன சந்திரன் மறுபடியும் வளரக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர் அடைந்தது. அந்த மாதிரி அது தனி கதையாக நான் உங்களுக்கு தனிப்பட்ட வீடியோவாக போட்டு அதை சொல்கிறேன். இப்போதைக்கு அது வேண்டாம். ஆக அது நீடிச்சுக்கிட்டு இருக்கும். அதனால் அந்த நம்பிக்கை என்பது வீண் போகாமல், எனக்கும் ஒரு தலைவன் இருக்கிறார், அந்த தலைவன் என்னை கைவிட மாட்டான். இந்த இடத்துல தலைவன் என்பது இறைவன். நான் மனச்சாட்சிக்கு பயப்படாமல் நான் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். என் மேலே எந்த தப்பும் கிடையாது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு உணர்வாங்க ஐயா, உணரும் போது என்னை தேடி வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இப்பொழுது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கின்றது. அந்த நம்பிக்கையின் பலன் உங்களை எங்கேயோ உயரத்தில் தூக்கி வைக்கக்கூடிய அமைப்பாக இப்பொழுது வந்து சேர்ந்து விட்டது. ஆகையினாலே குடும்ப குழப்பம் விலகுது, அதே போல் தனம் பெருகுது, குடும்பத்தில் உள்ள சண்டை சச்சரவுகள் விலகுது, பிரிந்தவர் ஒன்று கூடக்கூடிய காலகட்டமாக விளங்குது. கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றக்கூடிய தன்னம்பிக்கையினால் அது வெற்றி பெறக்கூடிய காலம் இது. அடுத்தபடியாக 2ஆம் இடத்துக்கு 1ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே அந்த வீரம் பொருந்திய ஒரு வெற்றி. அது எப்படி சொல்கிறது, அதாவது வெற்றி என்பது வந்து பொதுவான வெற்றி வேற, அது தன்னம்பிக்கை அந்த சுய மரியாதையோடு கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றிக்கு அவ்வளவு ஒரு மதிப்பு மரியாதை உண்டாகும். அந்த மாதிரி தன்னிலை உயர்ந்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்கும்.
ஆக 2ஆம் இடத்துக்கு 1ஆம் இடத்திலே அவர் இருக்கின்ற காரணத்தினாலே தனம் மேலும் மேலும் பெருகக்கூடிய ஒரு வாய்ப்பாக விளங்கும். அடுத்தபடியாக 3ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு நிலை உண்டாகும். போக்குவரத்து சம்பந்தப்பட்டதிலும் நீங்கள் செலவு செய்து அந்த பயணத்தை மேற்கொண்டு கடைசியில் அதனுடைய வெற்றியை பெறக்கூடிய காலகட்டம், அதன் மூலமாக வருவாயும் பெருகக்கூடிய ஒரு காலகட்டம். இது போக மாமன் மாமி சம்பந்தப்பட்ட வகையிலே அவர்களுக்காகவும் நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு கட்டமாக இது வருகின்றது. அதாவது பொண்ணு கொடுத்த மாமா மாமி அந்த மாதிரி, அதே போல் அத்தை மாமா இந்த மாதிரி கணக்குகளில் வரக்கூடியவர்களுக்கும் நீங்கள் செலவு செய்து அவர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகக்கூடிய ஒரு நிர்பந்தம் உண்டாகிறது. அதே போல் நட்பு வட்டங்களில் பெரும்பாலான நண்பர்கள் உங்களுக்கு அபாயகரமான கட்டத்தில் உங்களுக்கு உதவி செய்தவர்கள், அவர்களுக்கு இப்போது ஒரு சின்ன தேவை இருக்கிறது. அதெல்லாம் அறிந்து நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது கிடைத்திருக்கின்றது. அவர்களுக்கு எப்படி நன்றி சொல்வது அப்படின்னு காத்து கொண்டிருந்த உங்களுக்கு தகுந்த சந்தர்ப்பம் கிடைக்க பெற்று அந்த நன்றி கடனை செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்கும். அடுத்து 4ஆம் இடத்திற்கு 11ஆம் இடத்திலே வந்து சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால 4ஆம் இடத்துல சந்திரன் வேற இருக்கிறார். அதாவது பேச்சியாகிறச்சே சந்திரன் துலாத்தில் தான் இருக்கிறார். அப்படி இருக்கின்ற காரணத்தினால தாயின் நலம் அதாவது சீதளம் சம்பந்தப்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்டு இப்பொழுது கொஞ்சம் ஆரோக்கியம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும். 4ஆம் இடத்துக்கு அவர் 10ஆம் இடத்துல இருந்து நீசம் பெற்ற காரணத்தினால ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டிருக்கும். இப்போ 11ஆம் இடத்துக்கு வந்ததுனாலே ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகின்றது. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வீடு மாற்றம் என்பது உறுதி செய்யப்பட்டு நல்ல வீடாக இப்போ அமையும். சில பேருக்கு ஒரு சொந்தமாக இடம் வாங்கி போடக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் கிடைத்திருக்கின்றது. வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட வகையில் நல்ல பழைய வண்டியை நல்ல விலைக்கு கேட்டு வர்றாங்க. அதை கொடுத்துட்டு வேற வண்டி புதுசு நீங்கள் போடலாம், தப்பில்லை, அது யோகமாகவே இருக்கின்றது. கல்வி சம்பந்தப்பட்ட வகையில் நல்ல கல்வி பயிற்சி அமையக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் கூட அவர் கூட கேது சேர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே சில சமயங்களில் சோம்பேறித்தனத்தினால் மார்க்குகள் குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு. கவனமாக இருந்தால் வெற்றி கிடைக்கும். அதே போல் தேவையான கல்லூரி பள்ளிகள் எல்லாம் இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அருமையாக கிடைத்துவிடும். 5ஆம் இடத்திற்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால பூர்வ புண்ணியம் சம்பந்தப்பட்ட வகையில் நல்ல யோகம் உண்டாகும். அதே சமயத்தில் குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கின்றது. 5ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துல செவ்வாயோடு கேது சேர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே ரேஸ், லாட்டரி, ஸ்பெகுலேஷன் துறைகளில் ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. சில பேருக்கு ஷேர் மார்க்கெட்டுகள் இவைகள் மூலமாக இந்த மியூச்சுவல் ஃபண்டு அமைப்பின் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. அதே போல் சொந்த பந்தங்கள், சில பேர் உங்களுக்கு வயதான சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு செலவுகளையும் அது கொண்டு சேர்க்கும். அது எப்போ இருந்தாலும் செலவு செய்யக்கூடியதான். அது இந்த காலகட்டத்தில் செலவு செய்யக்கூடியதாக வருகின்றது. இதெல்லாம் ஜூலை மாதம் 31ஆம் தேதிக்குள்ள. இப்போ ரேஸ், லாட்டரி அப்படின்னா ரேஸை விட்டுருங்க. லாட்டரி சீட்டு ஒரு சீட் எடுத்தால் போதும். அதுக்காக 50 சீட் எடுக்கணும், 100 சீட்லாம் தேவையில்லை. ஒரு சீட் எடுத்தாலே அந்த யோகம் தெரிந்துவிடும். ஆக நல்ல கோரை, நல்ல பஞ்சபட்சி டயத்தில் ஒரு சீட்டு வாங்கி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு லக்கு, ஒரு யோகம் இருக்கிறது, அதையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும் என்பது விதி. பிள்ளைகளால் உங்களுக்கு சில சிரமங்கள் நிறைய வந்துச்சு. இப்போ செவ்வாய் பயிற்சிக்கு பிறகு பிள்ளைகளுக்கு நல்ல பள்ளிகள் அமையும். அதே சமயத்தில் நல்ல கல்லூரிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மதிப்பெண்கள், நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் இல்லாவிட்டாலும் நல்ல கல்லூரிகள் கிடைக்கப் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். பிள்ளைகளால் இனி பயப்பட வேண்டிய அவசியமில்லை. பிள்ளைகள் நல்லபடியாக உங்களுக்கு பேரெடுத்து கொடுக்கக்கூடிய வகையிலே அமைந்து காணப்படுகின்றார்கள். இது போக உங்களுடைய தந்திரம், மதிநுட்பம் இவைகள்லாம் குலதெய்வத்தின் அருளால் ரொம்ப சிறப்பாக இருக்கின்றது. ஆக சொந்தக்காரர் உங்களுக்கு இடைஞ்சலை கொடுத்தாலும் கூட குலசாமியின் அருளால் உங்களுடைய களங்கம் விடுவிக்கப்படுகின்றது. அடுத்து 6ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே, 6ஆம் இடி என்பது கடன் சத்துரு நோய், அந்த வீட்டுக்கு 9ஆம் இடத்துல செவ்வாயோட கேது சேர்ந்ததுனால பழைய கடன்கள் நிறைய இருக்கும். இந்த கடன்கள் எல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்பொழுதுதான் தேடி வருது. இந்த 9ஆம் இடத்துக்கு செவ்வாய் வந்ததுக்கப்புறம் அந்த கடனை அடைப்பதற்குண்டான சந்தர்ப்பங்கள், அதாவது ஒரு சோர்ஸ் இருக்கணும் இல்லையா? அந்த வருமானத்துக்கு ஒரு சோர்ஸ் இருந்தால் தான் கடன்களை அடைக்க முடியும். இல்லைன்னா பேங்க்கில் இஎம்ஐ, அதே போல் தனியாற்ற கடுமையான வட்டிகள் இதெல்லாம் கொடுத்து மாண்டு போயிட்டீங்க.
இப்போ அதை அடைப்பதற்கு ஒரு சிறந்த வழி உங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றது. தகுந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கடனை அடைப்பதற்கு தீவிர முயற்சி எடுத்துக்கொள்ளுங்கள். நிச்சயமாக கடன் அடைந்துவிடும். அதுக்கடுத்தபடியாக சத்துருக்கள் பிரச்சனையை பொறுத்த மட்டில் இப்போ சமரசத்துக்கு உண்டான வழி வகை தேடி வருகின்றது. அதையும் பயன்படுத்துங்கள். அதாவது வீண்டா வேறாப்பாக கொடுத்த வழக்காகவே இருக்கட்டும்னு சொல்ல வேண்டாம். அந்த வழக்கை வாபஸ் பெற்றுக்கொள்வது நல்லது. சமரசத்தை தேடி வரும்போது அதை செய்யலாம், தப்பில்லை. அதுக்கடுத்து நோய் நொடிகள் சம்பந்தப்பட்ட வகையில் இந்த குறிப்பாக கேஸ் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், அஜீரண கோளாறுகள் சில கடகராசிக்காரர்களுக்கு இருந்து வருகிறது. என்னன்னு சொன்னால் பல பிரச்சனைகளில் சரியான சமயத்துக்கு சாப்பிட முடியாமல் போயிடுச்சு. ஆகையினாலே அஜீரண கோளாறுகள், அதே போல் கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. அந்த பிரச்சனைகள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய ஒரு வழி உண்டாகின்றது. அடுத்து 7ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல இந்த செவ்வாயும் கேதுவும் இருக்கிறாங்க. இந்த கேது ஏற்கனவே வந்துட்டார், செவ்வாயும் சேர்ந்துக்கிட்டார். இப்போ செவ்வாயை பற்றி தான் நாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். 7ஆம் வீடு என்பது மனைவி, நண்பர்கள், கூட்டாளிகள் இவர்களை குறிக்கக்கூடிய வீடு தான் 7ஆம் வீடு. இந்த 7ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கின்ற காரணத்தினால நீங்கள் சொல்கிறதைத்தான் மனைவி கேட்கணும் அப்படின்னு நினைக்காமல் மனைவி சொல்லுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கவனமாக கேட்டு சில செயல்களை செய்தீர்களேயானால் இந்த செவ்வாயின் தாக்கம் என்பது அங்கே இருக்காது. அது மாறாக யோகமாக மாறிவிடும். பொதுவாக 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல வேற சனியும் ராகும் இருக்கிறாங்க இல்லையா? எப்பயுமே 7ஆம் இடத்துக்கு 2ஆம் வீடு என்பது மனைவியை குறிக்க, மனைவியினுடைய வாக்கு, மனைவியினுடைய நடத்தை இவைகள் எல்லாம் குறிக்கும். அதில் ராகு சேர்ந்திருக்கிறாரு. இது 10ஆவது குறைக்கு குருவினுடைய பார்வை எங்கே இருக்குது. ஆகையினால இப்போ மனைவியினுடைய சொல் நீங்கள் கேட்டு நடந்தீங்கன்னு சொன்னால் அருமையான சந்தர்ப்பங்கள் கைவிட்டு போகாமல் பார்த்து கொள்ளலாம். அதே போல் மனைவி சம்பந்தப்பட்ட, அதாவது மனைவியின் குடும்பம் இருக்கு இல்லையா, மனைவியின் குடும்பத்தாரிடையேயும் நீங்கள் கொஞ்சம் அன்பு செலுத்தி அவர்களுடைய சொல்லுக்கு மரியாதை கொடுத்து அதை கொஞ்சம் இயல்பாக நடந்து கொண்டீர்களேயான தப்போ ரைட்டோ அது இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் அமைதியாக போயிட்டாலே அந்த சிக்கல்கள் விலகிவிடும். பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவர், சேர்க்கைகள் பிரமாதமாக இருக்கும். அதே போல தான் நண்பர்கள், கூட்டாளிகள் இவைகள் மூலமாகவும் உங்களுக்கு யோகங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதாவது அது இந்த இடத்தில் அந்த குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு. அதுபோல் பொண்ணு கொடுத்த இடத்துல தெரியாமல் சில விஷயங்கள் பேசலாம். அதை உடனே எதிர்த்து பேசாமல் கொஞ்சம் அந்த இடத்துல அமைதியாகிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாளோ அல்லது 2 நாளோ கழித்து திரும்ப அந்த பேச்சை தொடங்கி சொன்னீங்கன்னு சொன்னால் அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. அதனால் இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் கனிவாகவும் பணிவாகவும் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடந்தேன்னு சொன்னால் அந்த செவ்வாயும் கேதுவும் எந்த விதமான பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. 2ல் இருக்கிற சனியூராகவும் எந்த விதமான கெடுதலும் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரியாக ஒரு சூழல். ஆக கொஞ்சம் அனுசரித்து போவது ரொம்ப ரொம்ப நல்லது. நண்பர்களிடையும் எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படக்கூடாது. அதாவது நண்பர்கள்ட்ட கோவப்பட்டால் திரும்ப சேர்ந்துக்கிடலாம். அதே போல் பார்ட்னர், லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இவங்க 2 பேர்ட்டையும் கோவத்தை காட்டினீங்கன்னு சொன்னால் இருக்கிறது அவுட் ஆயிடும். அந்த கிடைக்க வேண்டியதும் கிடைக்காம போயிடும். ஆகையினால இந்த இடத்தில் கொஞ்சம் அதாவது பொறுமை, ரொம்ப ரொம்ப பொறுமையாக நடந்து கொண்டீர்களேயானால் வாழ்க்கை வெற்றி, நிச்சயமாக வெற்றி அடையும். அடுத்தபடியாக 8ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து 8ஆம் இடத்தை குருவின் பார்வை இருக்கின்ற காரணத்தினால ஆயுளுக்கு எந்த பங்கமும் இல்லை. இந்த கெட்ட பேரு வந்துச்சு இல்லையா, அதெல்லாம் இப்போ களங்கம் விலகி போகக்கூடிய காலகட்டம். 8ஆம் இடத்தை உங்களை பொறுத்த மட்டில் செவ்வாய் யோகக்காரர், அவர் பார்க்கின்ற காரணத்தினால களங்கம் விலகும். களங்கம் விலகுவதனால் ஒரு பெண்ணோடு சம்பந்தப்படுத்தி பேசின களங்கம் விலகும். அப்படி விலகுவதனால் உங்களுடைய வாழ்க்கை சுமூகமாக இனிமை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும். அதே சமயத்தில் கெட்ட பேர் அப்படிங்கிற தன்மை விலகி நல்ல பேர் எடுக்கக்கூடிய இந்த கட்டம் உங்களுக்கு மனசு ரொம்ப ஆறுதலாக இருக்கும், யோகமாக இருக்கும். 8ஆம் இடம் என்பதுவே ஆத்திரத்தை உண்டு பண்ணக்கூடிய இடம். இந்த செவ்வாய் பார்க்கிறார் அப்படின்னா செவ்வாய் ஆத்திரத்தை உண்டு பண்ணிடுவார் அப்படின்னு தான் எல்லாம் சொல்லணும் கட்டாயம். இந்த இடத்துல கும்பமாகிய வீடு 8ஆம் வீடு, உங்களுக்கு யோகாதிபதி ஆகிய செவ்வாய் பார்க்கிறார். ஆகையினால இந்த இடத்தில் உங்களுக்கு பொறுமையை உண்டாக்கி அந்த உங்களுடைய புகழை குறைக்காமல் கூட்டி கொடுப்பதற்குண்டான பணியை இந்த செவ்வாய் செய்வார்.
ஏற்கனவே 8ஆம் இடத்தை இருளடைந்த 8ஆம் இடத்தை குருவின் தீட்சணியத்தால் அது ஒளி வீசத் தொடங்கிவிட்டது. ஆகையினாலே உங்களுடைய கெட்ட பேரெல்லாம் விலகி உங்களுடைய முழு திறமையும் வெளிக்கொண்டு உங்களுக்கு ஒரு யோகத்தையும் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உயர்த்தக்கூடிய ஒரு வகையிலே இங்கே கிரகங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் உங்களுக்கு கிட்டத்தட்ட மேச ராசிக்கு எப்படியோ அது போலதான் கடகராசியிலே பிறந்த உங்களுக்கும் இது 100க்கு 100 யோகமாக வழங்கக்கூடிய ஒரு அமைப்பாக சிம்ம செவ்வாய் வந்திருக்கின்றார். அடுத்ததாக 9ஆம் வீடு என்ற பாக்கிய வீடு. இந்த பாக்கிய வீட்டுக்கு இவர் 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சுட்டார். அப்படி மறைந்தது 9ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துக்காரன் ஆகிய செவ்வாய், அப்படி கணக்கெடுக்கணும். 9ஆம் இடத்துக்கு 2 9க்கு அதிபதி ஆகிய செவ்வாய் அந்த 9ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல போய் மறைகின்றார். ராசிக்கு 2ல் தான் இருக்கிறார். இப்படி இருப்பது கிட்டத்தட்ட என்னன்னா, அந்த தோப்பனார் வழி உறவினர்களோடு ஒரு சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. இந்த இடத்துலையும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக போவது நல்லது. 9ஆம் இடத்துக்கு 9ஆம் வீடாகிய செவ்வாய் வீடு, 9ஆம் இடத்துக்கு 2ஆம் வீடாகிய மேச வீடு, இந்த 2 வீட்டுக்கும் சொந்தக்காரர் தான் அந்த செவ்வாய். திரும்ப சொல்லப்போனால் யோகாதிபதி 5 10க்கு அதிபதி ஆகிய செவ்வாய் உங்களுடைய பாக்கியமாகிய 9ஆம் இடத்திற்கு 2 9க்கு உரியவர். அப்படிப்பட்டவர் 9ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் கேதுவோடு சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினாலே பூர்வ புண்ணிய சொத்து பத்துக்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பங்காளி சண்டை, இந்த சொத்து சண்டை கொஞ்சம் வலுவாக அதன் முடிவிலே உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு தீர்ப்பு மறுபடி மேல்முறையீடு செய்து உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு சிக்கல் வருகிறது. ஆகையினால இந்த சில சமயங்களில் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் தான் வரும். அப்படி வரும்பொழுது பொறுமையாக இருக்க வேண்டுமே தவிர உடனடியாக எதிர்த்தாக்குதல் பண்ணாமல் மேல்முறையீடு அல்லங்கில் அந்த பஞ்சாயத்திலே மேல் பஞ்சாயத்து அப்படி வச்சாதான் உங்களுக்கு முழுமையான வெற்றி கிடைக்கும். அல்லங்கில் நீங்கள் ஏமாற்றப்பட்டு விடுவீர்கள். இதை மனதில் கொண்டு கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செயல்பட வேண்டும். அதே போல் தோப்பனார் வர்க்கத்தில் உள்ள வயது ரொம்ப மூத்தவராக இருக்கக்கூடிய ஒருவர் உங்களுடைய அந்த இதை விட்டு உங்களை பிரியக்கூடிய ஒரு காலகட்டமாக சேரலாம். அதனால் ஒரு ஆண்டுக்கு கோவிலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படலாம். இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையும் இருக்கின்றது. எது எப்படி இருந்த போதிலும் சொத்து பத்துக்கள் உடையவர்களுக்கு சண்டை குழப்பம் அதுக்கப்புறம் சொத்து பங்கு பாகம் சரியாக கிடைக்கும். சொத்து பத்துக்கள் இல்லாமல் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் ஏற்கனவே காலியாக போச்சியா, இப்போ எல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்ப வயது மூத்த ஒரு நபர் உங்களை விட்டு பிரியக்கூடிய ஒரு கட்டமாக அது வரலாம். அந்த மாதிரி இருக்கின்றது. அதே போல் வெளிநாடு போவதற்குண்டான காலகட்டம் என்பது இது சரியான கட்டமாக இல்லை. இனி கொஞ்சம் ஒரு 3 மாதம் கழித்து நீங்கள் அதுக்கு முயற்சிக்கலாம். அந்த சமயம் ஓரளவு நல்லா இருக்குது. இப்போ வெளிநாடு பிரயாணத்தை ஒத்தி வைப்பது நல்லது. அதே போல் 10ஆம் இடத்துக்கு அவர் 5ஆம் இடத்துல இருக்கிறார். 10ஆம் இடத்திற்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால அவர் கேது சேர்ந்து இருக்கிறார். அதனால தான் வெளிநாட்டு பயணத்தை இப்பொழுது ஒத்தி வைப்பது நல்லது அப்படின்னு சொன்னேன். உத்தியோகத்தின் சம்பந்தப்பட்டவற்றில் உங்களுக்கு உன்னத நிலை உண்டாகும். எங்கே ஒன்றும் உத்தியோகமே கிடைக்கல அப்படின்னு இருக்கின்றவர்களுக்கு வேலை வாய்ப்பு தேடி வரும். இந்த ஜூலை 31க்குள்ளே கண்டிப்பாக தேடி வரும். போட்டித் தேர்வு எழுதி கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு அரை மார்க் 1 மார்க்கில் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவீர்கள். இந்த மாதிரி கணக்கில் அது இருக்குது. ஆக அதுவும் ஒரு பெண் துணையினால் உங்களுக்கு இந்த சப்போர்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். அவள் சொல்லிக் கொடுத்த ஒரு ஆலோசனை மூலமாக இந்த மார்க்கில் அடிப்படையில் நீங்கள் வெற்றி அப்படிங்கிற கணக்கு உண்டாகும். ஆக போட்டித் தேர்விலே வெற்றி பெற்று உத்தியோகத்தில் சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்கும். தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு போட்டி பொறாமை காழ்ப்புணர்ச்சினால் ரொம்ப படுத்துட்டீங்க. இதெல்லாம் ரொம்ப மோசமாகி எங்கே தொழிலும் பண்ண முடியாது, வியாபாரம் பண்ண முடியாது, எடுத்து பூட்டுறா கடையா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் போயிட்டீங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உங்களுக்கு உசிப்பு கூட வகையிலே நல்ல ரொக்க புள்ளியாக இருக்கக்கூடிய சில வியாபார தொடர்புகள் உங்களுக்கு தேடி வருகின்றது. இதன் மூலமாக உங்களுடைய வியாபாரம் தொழிலை மிகவும் விரிதாக கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் மெல்ல மெல்ல பிரகாசம் தொடங்கும். அடிபட்டு கீழே படுத்து விட்ட உங்களுக்கு இனி எழுந்து உட்காரவும், எழுந்து நிற்கவும், எழுந்து ஓடவும்
அடையக்கூடிய ஒரு வெற்றி வாய்ப்பு இந்த காலகட்டம் முதல் சிம்ம செவ்வாய் பயிற்சியின் காலத்திலிருந்து உங்களுக்கு ஆரம்பமாகின்றது. இந்த அட்டமச்சனியையும் குரு பார்வையிடுகின்றார். ஆகையினாலே இருட்டில் இருந்தவர்களுக்கு வெளிச்சத்துக்கு வந்துட்டீங்க. இனி பாதை தெரிகின்றது, சரியான பாதையிலே பயணிக்கின்றீர்கள். ஆகையினாலே வெற்றி கனியை தொட்டு பறிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துவிட்டது. இனி வாழ்க்கையில் வசந்தம் வீசக்கூடிய ஒரு காலகட்டம். அதனை அடுத்து 11ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே நிலப்புலன்கள் சம்பந்தப்பட்ட வகையில் இருப்பவர்களுக்கு அந்த மூத்த சகோதர சகோதரிகளின் மூலமாக சில பிரச்சனையை சந்திச்சுட்டு வந்தீங்க. எல்லாமே பங்காளி பிரச்சனை கடுமையாக தான் இருக்கும் போலுக்கு கடகராசிக்காரங்களுக்கு. இந்த பிரச்சனைகளுக்குள்ளே வந்தவர்கள் இப்பொழுதுதான் அது உண்மையான பங்கு என்ன என்பது தெரிய வந்திருக்கின்றது. இதன் மூலமாக உங்களுடைய சொத்து உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு உறுதியாக கிடைக்கும். ஜூலை 31ஆம் தேதிக்குள்ள நிச்சயமாக கிடைக்கப் பெறுவீர்கள். அதே போல் மூத்த பங்காளி இப்போ சப்போர்ட்டுக்கு வருவாங்க. அதாவது சில சமயங்களில் தெரியாமலும் தவறு செஞ்சிருவாங்க இல்லையா? இந்த தவறை உணர்ந்து உங்களோடு உறவு கொள்ளக்கூடிய வகையிலே மூத்த சகோதர சகோதரிகள் நெருங்கி வருவார்கள். அது உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கட்டும், நன்மை பயக்கட்டும். அதே சமயத்தில் 11ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கின்ற காரணத்தினாலே திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். ஏனென்றால் இந்த செவ்வாய்க்கும் கேதுவுக்கும் 9ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து இருக்கிறார். ஆகையினாலே அந்த திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கின்றது. அது அந்த அதிர்ஷ்டம் அரசாங்க உத்தியோகமாக கூட இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு யோக அமைப்பு சிறப்பாக இருக்கின்றது. 12ஆம் இடத்திற்கு 3ஆம் இடத்திலே அந்த செவ்வாய் வந்திருக்கின்ற காரணத்தினாலே உடல் சுகம், அதாவது தாம்பத்திய சுகம், அதே போல் நல்ல உணவு, நல்ல தூக்கம், இவைகள்லாம் இதுவரையிலும் ரொம்ப சிரமப்பட்டீங்க. எல்லாம் இருந்தும் கிடைக்கப்பெறாமல் இருந்தீங்க. இப்பொழுது முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கின்றது. ஆகையினாலே இனி வாழ்க்கை மறுமலர்ச்சி, புனர்ஜென்ம வாழ்க்கையாக அமையக்கூடியதாக இந்த சிம்ம செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு வாழ்வை திரும்பவும் வழங்கக்கூடிய ஒரு வகையிலே வந்திருக்கின்றது. இதனுடைய பின்னணி குறிப்பாக ஒரு பெண்ணுடைய அதிகாரத்தில் உங்களுக்கு எல்லாம் அமைய பெறக்கூடியதாக விளங்குகின்றது. நன்றி, வணக்கம்.